அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கலீல் ஜிப்ரான் அவர்களுடைய ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். அதாவது ஒருவர் தன்னுடைய வீட்டிற்கு, தன்னுடைய கிராமத்திற்கு செல்லுகிற வழியில அவருக்கு ஒரு அடையாளம், இந்த ஒரு மலை வந்து விட்டது என்றால் அந்த மலைக்கு பின்னால தன்னுடைய கிராமம் என்று அவருக்குள்ளே ஒரு நினைவு இருக்கிறது. அப்படி சென்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த மலையை பார்த்த உடனேயே, ஆகா, இந்த மலை வந்து விட்டது, என்னுடைய வீடு இந்த மலைக்கு பின்புறமாக இருக்கிறது என்று அவர் மகிழ்ச்சி அடைந்தாராம். ஆனால் அவருடைய காது, நான் இந்த மலையை என்னுடைய காதால் இன்னும் கேட்கவில்லை, அதனால் என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியாது, உங்க வீடு வந்து விட்டது அப்படி என்று காது சொன்னதான். அப்பொழுது அவருக்கு இருந்த நாக்கு, மலையினுடைய சுவையை என்னால் சுவைக்க முடியவில்லை, அதனால நிச்சயமாக மழை வந்து விட்டது என்று என்னால் சொல்ல முடியாது அப்படி என்று சொன்னதான். அவருடைய கரங்கள், அந்த மலையை என்னுடைய கரங்களால் தொட்டு பார்த்து என்னால் உணர முடியவில்லை, அதனால மழை வந்து விட்டது என்று என்னாலும் உறுதியாக சொல்ல முடியாது அப்படி என்று கரங்கள் சொன்னதான். அவருடைய நாசி துவாரம், மூக்கு சொன்னதான், அந்த மலையினுடைய மனத்தை என்னால் நுகர முடியவில்லை, அதனால் என்னாலும் நிச்சயமாக மழை வந்து விட்டது அப்படி என்று சொல்ல முடியாது அப்படி என்று சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, இதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், there is no such thing called absolute truth அப்படி என்று சொல்வார்கள். உண்மை என்பது அவரவருடைய பார்வையை பொறுத்து தான். பல நேரங்களில் நமக்கு கிடைக்கிற ஒரு உணர்வை பொறுத்து அல்லது நமக்கு தெரிந்த செய்திகளை வைத்து இதுதான் உண்மை அப்படி என்று 100% அறுதியிட்டு சத்தியம் பண்ணி இதுதான் உண்மைன்னு அடம்பிடிப்போம். அவரவர்களுடைய பார்வையை பொறுத்து தான் உண்மையினுடைய ஒரு பகுதி நமக்கு தெரியும். வாழ்க்கையில இது மட்டும்தான் உண்மை என்று பிடிவாதமாக இருப்பதை விட்டு வாழ்க்கையை விசாலமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உண்மை ஒரு நாள் உங்களுக்கு புலப்படும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.